அன்னோன் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க அட்வொகேட் நம்பி தான் வருவாங்க. அவங்களுக்கு ஏதோ சஃபர் ஆச்சுன்னா யார்கிட்ட நம்ம முறையிடணுங்கிறது ஒரு கேள்விக்குறி. எத்தனை வாக்குகள் செலுத்துறது, அப்புறம் எத்தனை மெம்பரு, இதெல்லாமே கொஞ்சம் விரிவாக சொன்னாலும் இன்னும் மக்களுக்கு புரிதல் கிடைக்கும். ஹைகோர்ட்டில் இருக்குது, ஒத்துக்கிறோம், ஓகேயான பிரச்சனை சுமாராக இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே சார் அட்வொகேட்ஸுக்கு ரெஸ்ட்டுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி சார் அட்வொகேட் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனால் போலீஸ்க்கு பிடிக்காது அட்வொகேட்னாலே. அவங்க போகும்போது வழக்கறிஞர் மேலே ஒரு திசை திருப்பிடுவாங்க. வழக்கறிஞர் ஒரு பெரிய தூள். அவங்க என்ன செய்யணும்னா கோர்ட் ஃபாலோ பண்ணவே இருக்கணும். அதுக்கு பார்ட்மெண்ட்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கும். அதுக்கு கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கும். வக்கீலுங்களுக்கு வந்து தப்பு செஞ்சுதான் சொல்கிறாங்களே, உள்ளே போய் பார்த்தா வழக்கறிஞர் வேகன்ஸாக நேரம் நடந்துடும். ஏன்னா வழக்கறிஞர்கள் வந்து நசுக்கப்படுகிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குது சார். சார், பார் கவுன்சில் எலெக்ஷன் தீவிரமாக போயிட்டு இருக்கு. அதற்கான பணிகள் பல்வேறு வழக்கறிஞர்கள் நிறைய பேர் அந்த பணியை மேற்கொண்டுட்டு வராங்க. கண்டிப்பாக சார். நாங்கள் எங்களுடைய சேனல் சார்பாக வந்து இந்த வழக்கறிஞர்களுக்கான நடக்கப்படுற இந்த தேர்தல் என்ன, அதாவது பார் கவுன்சில் எலெக்ஷன்னா என்னன்றதை அறிய மேற்கொண்டோம். நாங்கள் எங்களுடைய பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம். அப்போ பல்வேறு நபர்கள், பல்வேறு வழக்கறிஞர்களை சந்தித்தோம். குறிப்பாக உங்களை பற்றி நிறைய பேர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். காரணம், நீங்கள் இளம் வழக்கறிஞர்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்கிறீங்க. குறிப்பாக அவர்களுக்கென்று 3 வேளை உணவுகளை வழங்கிட்டு இருக்கீங்கன்ற செய்திகள்லாம் இருந்தது. இதையும் தாண்டி பொதுவாக பார் கவுன்சில் எலெக்ஷன்லாம் என்னன்றதை நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு தெரிவிக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த நேர்காணலை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். எப்படி சார் உங்களுடைய பணிகள்லாம் போயிட்டு இருக்குது? ஒரு வழக்கறிஞராக ஆரம்பித்து இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறீங்க. அந்த பயணம் எப்படி சார் வந்தது உங்களுக்கு? அந்த எண்ணம், தேர்தலை நிக்கணும்ன்ற எண்ணம் எப்படி தோன்றியது சார்? அதான் சார், கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண குடும்பம் தான் சார். எல்லாம் ஒரு விவசாய குடும்பம் தான். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட் தான். 2002 என்ரோல்மெண்ட் சார். ஞான பண்டிதன். என்னோட பேர் வந்து ஞான பண்டிதன். நான் கடவுளில் ஜூனியராக ப்ராக்டிஸ் ஆரம்பித்து அங்கே ஒரு 9-10 வருஷம் ஜூனியராகவே இருந்தேன். அதுக்கப்புறம் நெய்வேலிக்கு சப்போர்ட் சப்டிஷன் ஆனால் அப்புறம் நான் நெய்வேலி சப்போர்ட் போயிட்டேன் சார். கோர்ட்டில் அங்கே ப்ராக்டிஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராக்டிஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் தான் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. அப்படியே போனால் எல்லாமே ஒரு நம்மளுடைய என்ன நம்ம அட்வொகேட்டை பொறுத்தவரை டெக்கோரம், டிக்னிட்டி, இந்த போனஃபைட்லாம் இருக்கணும். அப்படி தான் நமக்கு ஒரு இது. அப்போ நம்ம அப்படி இருந்தப்போ அங்கே எப்படி இருந்ததுன்னா சார், நெய்வேலியில் ஒரு 2-3 பார் இருந்துச்சு நான் போகிற சமயத்தில். ஓகே. 2-3 பார் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது எப்படி அட்வொகேட்னா ஒரு சொசைட்டியாக தான் இருக்கணும், இது எப்படி டிஃபிகல்ட்டாக இருக்குன்ட்டு ரொம்ப சீனியர்ஸ்கிட்ட, என்னுடைய ஈக்குவல் ஏஜில் இருக்கவங்கள்ட்ட பேசி அப்புறம் பார் கவுன்சிலாம் பேசி ஒரே பாராக நாங்கள் கொண்டு வந்தோம். பெரிய ஒரு எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. பரவாயில்ல, எல்லாம் ஒரு யூனிட்டியாக வந்துட்டோங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பவர் இருந்துச்சு. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் சீனியர்ஸ் தான். அப்போ நான் ஒரு 2-3 இயர்ஸ் இருந்தேன் சார், ப்ரெசிடெண்ட்டாக இருந்தேன். இதுக்கு நிறைய பார்த்தோன்னா ஜூனியர்ஸ் நிறையா அப்படியே மதியத்துக்கு மேலே கோர்ட்டில் உட்கார மாட்டாங்க. என்ன காரணம் சார்? அவங்களுடைய அந்த பவர்ட்டி, இன்கம் சோர்ஸ் இருக்காது, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐடியா வராது. அவங்களுக்கு உட்காந்து கற்றுக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்காது. ரொம்ப யங்ஸ்டேஜுங்கிறதால பிலோ 5 இயர்ஸ்குள்ளே இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் ஒரு சின்சியராக இருக்கவங்களும் இருப்பாங்க. இதில் அப்படி இருக்க சமயத்தில் இவங்களை ஏதாவது நம்ம எப்படி கொண்டு போனால் அவங்களுக்கு இன்கமே பார்த்தீங்கன்னா இப்போ 100-200-500 இப்படி நாளைக்கான வரும் அப்படி தான் இருக்கும். அது பெட்ரோல் சார்ஜுக்கே பத்தாது. படிக்கிற விஷயத்துல தான் அம்மா அப்பாவோட அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். படித்து முடிச்சது அம்மா அப்பாட்ட கேட்குறது அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும். ஓகே. அவங்க அது கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வேலைக்கு போகிற நேரத்தில் நம்ம போய் அம்மா அப்பா கிட்ட காசு வாங்குறது. அப்படிங்கிறப்ப அப்போ நான் வந்து வல்லா டிஓடி சார். ஆக்சுவலி இப்போ வடலூர் பக்கத்தில் நமக்கு வீடு. நான் ஐயா கோயில் ஃபாலோ பண்ணோம். வல்லா ரொம்ப டிஓடி. நான் ஊரில் அந்த பூசத்தப்பெல்லாம் சாப்பாடு அன்னதானம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு சின்ன ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நம்ம பாரில் நம்ம கொஞ்சம் ஜூனியர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஓகே பண்ணலாம். பொதுவான மக்களுக்கு கொடுக்கறத தாண்டி அது ஒரு அந்த மிட்மிடில் சாப்பாடு மீல்ஸை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி போயிடுச்சு. நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஜூனியர்ஸ்லாம் ஆஃப்டர் லஞ்சு கோர்ட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போய் சும்மா தான் இருக்க போகிறோம், சரி சாப்பிட்டுட்டு கோர்ட்டில் உட்காருவோம். ஒரு சும்மா 2-3 கேஸ் எவ்வளோ ஒரு அட்வொகேட்ஸு தேடி நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. இப்போலாம் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குது. அட்வொகேட்டும் இருக்காங்க, பட் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தானே அவங்களுக்கான ஒரு இது கொடுக்கணும். ஓகே. இப்போ வீட்டுக்கு போனால் 100 ரூபா மிச்சன்ற கணக்கில் வீட்டுக்கு போனது தான் அதிகம். இங்கேருந்து ஒன்று ஒர்க் இல்லை சமைச்சு 100 ரூபா மிச்சம் தான் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கேருந்து சாப்பிட்டு உட்காந்து வீட்டுக்கு போயிடலாம்ட்டு ஐடியாவில் இருப்பாங்க. இது பண்ணும்போது அவங்க சரி பரவாயில்ல ஒரு 4 மணிக்கு மேலே போய்க்கலாம் வீட்டுக்குன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துச்சு. நல்லா போச்சு சார். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. முக்கியமாக எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுமாரி வைப்பாங்க. அப்போ அந்தமாரி விஷயங்கள் நடக்கும்போது சார் நமக்கு கொஞ்சம்
சரி நம்ம இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் நிறைய பண்ணுது. அதேமாதிரி என்னுடைய பீரியட்லேயும் அதுக்கு முன்னாடி ஒரு பீரியட்லேயும் ஒரு 2 அட்வொகேட்டு இறந்துட்டாங்க, பேச்சுலர்ஸ். அவங்க என்னென்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க, இந்த ப்ரீமியம் பே பண்ணல இன்சூரன்ஸில். ஆனால் அவங்க இறந்துட்டாங்க, பெனிஃபிட்டு கிடைக்கல அவங்களுக்கு. அது என்னென்னா அதில் விஷயம் என்னென்னா அந்த ஆல் இண்டியா பாரில் கொடுக்குற அந்த 50,000 தான் அவங்களுக்கு ரிசீவ் ஆச்சு. அப்படிங்கிறப்ப அவங்க இன்சூர் பண்ணால் விட்டாங்களே, ப்ரீமியம் பண்ணலையே, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் ப்ரெசென்ட்டாக இருந்தால் எனக்கு அது ரொம்ப எனக்கு என்னடா அப்படின்ட்டு அப்போ அதுக்கப்புறம் ஜூனியர்ஸ்க்கெலாம் நாங்கள் நிறைய கைட் பண்ணி நீங்கள் ப்ரீமியம்லாம் கட்டணும்னு சொல்லி அவங்கள சீனியர்ஸ்க்கெலாம் சொல்லி சீனியரை அவங்கள ஷேர் பண்ண சொல்லி ப்ரீமியம் கொஞ்சம் நிறையா பண்ண சொல்லி பண்ணணும் சார். அவள் கோர்ட்டில் அட்வொகேட் உட்காந்து சிஸ்டம் இல்லை, வேலை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு இது வந்து நான் ஒய்ஃபை பார் மூலிமா ஒய்ஃபை ஃப்ரீ கொடுத்தேன். எல்லா அட்வொகேட்ஸும் பார் உள்ள உட்காந்து ஒய்ஃபை ஃப்ரீ உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி என்ன இஃபைலிங் வந்துச்சு பிள்ளைங்களுக்கு, அதுக்காகவே நான் அதை பண்ணி கொடுத்தேன் சார். இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு என்னென்னா அந்த பெனிஃபிட் கிடைக்கலங்கிறது எனக்கு ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்களாம் அடித்தட்டு மக்கள், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்ஸ். இப்போ இறந்த 2 பேரும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அட்வொகேட்ஸ். ஒரு கனவோட தகப்பனாரெலாம் படிக்க வச்சுருப்பாங்க பெற்றோர்கள், அது இல்லைங்கிறப்ப பெனிஃபிட் கூட கிடைக்கலன்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இதை ஒரு நம்ம பண்ணணுன்ட்டு எங்கள் பாரில் கலந்தோம். என் நண்பர்கள்லாம் பேசும்போது சரி ஞானபண்டிதன் நல்லா பண்ணுவார்னு அவங்களுக்கும் ஒரு எங்கள் பார்லையும் ஒரு பெரிய எனக்கு என்கரேஜ்மெண்ட் இருந்துச்சு. இயல்பாகவே கருதி முக்கியமாக சார் நாங்கள் வந்து அதான் சார் இந்த பார்ஷியாலிட்டி என்ற இருக்கா சார். எங்கள் அதான் 4 பார் வந்து நான் ஒரே பாரா ரொம்ப கஷ்டப்பட்டு சீனியர்ஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஆக்கணும். அதே எங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற ஒரு அந்த இதில் பதட்டமான ஒரு சொசைட்டியில் அட்வொகேட்டை ஒருங்கிணைச்சோம். பிரிக்கிறது ஈஸி, ஒருங்கிணைக்க ரொம்ப கஷ்டம். 4 பாரை ஒன்றாக்கி பண்ணணும். என்னால் நான் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப அந்தமாரி போகும்போது பார் கவுன்சில் எலெக்ஷன் வருன்ற மாதிரி ஒரு ஐடியா. சரி பார் கவுன்சில் எலெக்ஷன் எப்படி போகணுன்னா அப்படி அதோட என்னென்ன சார், இப்போ பார் கவுன்சில் எலெக்ஷனுங்கிறது வெல்ஃபேர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் அட்வொகேட் தான். அட்வொகேட்டை ப்ரொடக்ட் பண்ணால் அவங்களுக்கு இந்த அளவுக்கு வழக்கு, அதாவது எல்லாருக்குமே தேர்தல் என்பது நடக்குது. குறிப்பா பத்திரிகையாளர்களுக்குன்றத பத்திரிகையாளர் மன்றம், இப்ப உங்களுக்கு வழக்கறிஞர். ஆனா பொதுவான தேர்தல்னா ஒரு தேர்தல், அரசியல் தேர்தல், கட்சி தேர்தல்ன்றதுதான் மக்கள் பார்வைக்கு இருக்குது. வழக்கறிஞர்களுக்காக நடக்கக்கூடிய தேர்தலை மக்கள் அறிஞ்சிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா அவங்க அந்த உங்களுடைய தேர்தலை ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க சொல்ல விரும்புங்க. வழக்கறிஞர் தேர்தலை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா சார், அவங்க வந்து இப்போ அட்வொகேட்டுக்கான ஒரு சேஃப்டி அங்கே வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். பப்ளிக்கில் வந்து அந்த லா அன்னோன் லா பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க அட்வொகேட்டை நம்பி தான் வருவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சஃபர் ஆச்சுன்னா யார்கிட்ட நம்ம முறையிடணுங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீட்பேக் கம்மியாக இருக்குது, ஒரு கேஸ் கொடுத்தோன்னா தப்பான ஒரு இதுக்குன்னா அதை அவங்க வந்து பார் கவுன்சில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய வழி இருக்குது. அதுபோல் சரி நமக்கு வந்து அவங்களுக்கு நிறைய நமக்கு எகென்ஸ்டாக அட்வொகேட்டுக்கு எகென்ஸ்டாக அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தால் வழக்கறிஞர்களுக்கு என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது அதை அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதுக்காக நான் ஒரு தேர்தலுங்க கண்டிப்பாக அவங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள். அட்வொகேட்ஸ்க்காக ஏன் அப்படி பண்ணுறாங்கங்கிறது அந்த அட்வொகேட் வெல்ஃபேர் அந்த பண்ணணுங்கிறது தான் சார் எங்களுக்கு நோக்கம். அதுக்காக தான் சார் கஷ்டப்பட்டோம். அதுக்காக நாங்கள் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நிறையா எனக்கு வந்து என்னென்னா சர்வீஸ் மைண்ட் நிறைய சார், அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் இப்போ நம்ம நிறைய காம்படிஷனாக தான் இருக்குது. ஒன்றும் இப்போ இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உமனுக்கு வந்து ஒரு 33% அவங்க ஒதுக்குனாங்க. அதனால் ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய விஷயந்தான். அதில் வந்து இப்போ எங்களுடைய பார் கவுன்சில் அதில் என்ன சொன்னால் ஆல் இண்டியா பார் அதுதான் அதனுடைய நியமன உறுப்பினர்களை எடுக்கணுன்றாங்க. அது நாங்கள் எதிர்பார்க்குறதுனா ஸ்டேட் பார் கவுன்சில் எடுத்தால் நல்லா இருக்கும்னு எங்களுடைய எதிர்பார்ப்பு. அது ஒரு விஷயம் தான் அதில் இருக்குது. பட் 2 பேர் நாமினேஷனாக கொடுக்குறாங்க சார், நாமினேட்டடாக 5 பேர் எலெக்டட் தான். அந்த 2 பேரை தேர்ந்தெடுக்கிறது அகில இந்திய ஆல் இண்டியா பார் கவுன்சில். ஏன் மாநில இது தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ அதனுடைய ஐடியாலஜி என்ன சார், எங்களுக்கு வந்து அவங்களோட சர்வீஸு இப்போ ஒரு வந்து இப்போ இவங்க வந்து அவங்களுடைய லீகல் கெப்பாசிட்டி, அவங்க அட்வொகேட் வெல்ஃபேருக்காக இப்படிலாம் இது பண்ணுவாங்க, ஒரு மார்ஜின் இருக்கும்ல, அது ஃபாலோ பண்ணணும். அதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கணும். அதை வச்சு பண்ணனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஆல் இண்டியா பார்ல பண்ணுறதுக்கும் எங்கள் ஸ்டேட் கவுன்சில் இருக்கிறது டேரெக்டாக லிங்க் வரல. இப்போ அட்வொகேட் கிளைண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி அட்வொகேட் பார் கவுன்சில் மெம்பர்கிட்ட பேசுவோம், பார் கவுன்சிலுடைய ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு தெரியும். இதில் யார் எப்படியும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நாங்கள் அதை எதிர்பார்த்தோம். அந்த ஒரு விஷயங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் அதை சரி நெக்ஸ்ட் போகும்போது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சார். இதில் இது வந்து எப்படி சுழற்சி முறையான ஓட்டு தான் சார், சிங்கிள் ஓட்டு கிடையாது. ஒரு ஓட்டு போட்டால் அவரு தான் கிடையாது, எந்த ஓட்டும் வேஸ்ட் ஆகாது. ஒரு வழக்கறிஞர் எத்தனை வாக்குகள் செலுத்துறது, அப்புறம் எத்தனை மெம்பர், இதெல்லாமே கொஞ்சம் விரிவாக சொன்னாலும் இன்னும் மக்களுக்கு புரிதல் கிடைக்கும். கண்டிப்பாக சார். இப்போ வழக்கறிஞர் இந்த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் 25 மெம்பர்ஸ் சார். ஓகே. இதெல்லாம் உங்கள் வழக்கறிஞர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர்கள்? ஆமாம். இது 2 பேர் நாமினேட்டட், 23 பேர். அந்த 23 பேரில்
5 பேர் உமன்ஸ், 18 பேர் ஜென்ஸ், இப்படி தான் சார் டிவிஷன். இதில் 25 வாக்குகளில் ஒரு வழக்கறிஞர் செலுத்தலாம். சுழற்சி முறை தான் அது. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஓட்டு, செகண்ட் ஓட்டு, பீரியாரிட்டி, இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டு, ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்னு சொல்லிலாம் ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டு மாதிரி. அதுதான். இப்போ எனக்கு வந்து இப்போ எனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்குங்க, ஞானபண்டிதன் சார் ஜெயிக்கணும்னு ஒரு ஓட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்க, அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷன். ஓகே, ஞானபண்டிதன் சாருக்கு அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னா அடுத்து யாருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு அவங்க கவுண்டிங்கில் இது ஆட் ஆகும். அடுத்த வாய்ப்பு கொடுக்கணுக்கும் அது மிஸ் ஆச்சுன்னா அடுத்த கவுண்டிங், அடுத்து கீழே 3வது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், 4வது ஒரு வாய்ப்பு, 5வது, இதே மாதிரி 25 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த மெம்பர்ஸ் டோட்டல் இருக்கிறது திரும்பி 25 பேருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த விஷயம் அதில் இருக்குது சார். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வின் பண்ணிட்டேன்னா அந்த ஓட்டு அதோட க்ளோஸ் ஆகிடும். எனக்கு வந்து எப்படிங்க, எனக்கு ரிவேர்ஸ் ஆனால் அந்த ஓட்டை அடுத்த பார்ட்டிக்கு போகும். ஓகே ஓகே, எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஓட்டு வந்து அந்த ஓட்டோட கவுண்டிங் க்ளோஸ் ஆகிடும். இப்படி தான் சார் இது. அந்த சுழற்சி முறைங்கிறது 25 பேருக்கு போடலாங்கிறதுக்கு அதான் ஒரு கணக்கு சார். 1926 நினைக்கிறேன் அது எப்போ இந்த அப்போ தான் அதை வந்து பார் கவுன்சில் இது பண்ணாங்க. அந்த இதுலேருந்து அப்பயே 25 இப்போ மெம்பர்ஸ் அதிகரிக்கணும், மெம்பர்ஸ் கம்மியாக இருக்கும். அன்றைக்கி வந்து 500 அட்வொகேட்ஸ் தான், 500 அட்வொகேட் 25 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு வழக்கறிஞர்களோட 1,05,000 இருக்காங்க. அப்போ மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அது டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஸ் கம்பல்சரி பண்ணணும், மேண்டேட்டரி ஆகணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மெம்பர் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் சார். ஏன்னா நிறைய அட்வொகேட் ஆக்டு நான் அமெண்ட் ஆயிடுச்சு, பட் என்னன்னா இன்னும் அமலுக்கு வரல, இன்ஃபோர்ஸ் ஆகலை. இன்ஃபோர்ஸுக்கு நாங்கள் நிறைய பார் கவுன்சில் மெம்பர்ஸை ட்ரை பண்ணுறாங்க, அது இன்னும் பண்ண முடியல. அது பண்ணனா நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். ஒரு விஷயம் அதேமாரி நீங்கள் சார் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் மற்றபடி இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்கு வந்து பார் கவுன்சில் மெம்பர் வந்து பெரிய ஒரு எங்களுக்கான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு பிரதிநிதி. ஓகே, வழக்கறிஞர் பாதுகாப்புக்கும் வழக்கறிஞர் நலனுக்கான ஒரு பிரதிநிதி தான் இந்த பார் கவுன்சில் மெம்பர்ஸுங்கிறவங்க. இவங்க பார்த்து எலெக்ட் பண்ணுறது தான் சேர்மன்ஸ், வைஸ் சேர்மன்ஸ், மற்ற அந்த பவர் பீப்புள்ஸ். நீங்கள்லாம் இந்த உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கணும் சார். இதுதான் சார் ப்ரொசீஜரு. இதில் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னுடைய இதில் வர அந்த எலெக்ஷனில் நாங்கள் வின் பண்ணால் நிறைய சர்வீஸ் பண்ணணும் எதிர்பார்க்குறோம். அந்த சர்வீஸ் வந்து அட்வொகேட்ஸுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். எங்களுடைய பாரில் ரொம்ப நான் எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல் மைண்டோட தான் ஒர்க் பண்ணுவோம். அந்தமாதிரி எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் அதுமாரி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார். அதெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்குது. மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது சார், இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா காவல்துறை கிட்ட போவோம், இல்லை வழக்கறிஞர் கிட்ட வருவோம். ஆனால் அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன, அவங்களுடைய கட்டமைப்பு வசதிகள் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குல்ல சார். இப்போ உங்களுடைய வழக்கறிஞருக்கான நீங்கள் அன்றாட பணி செய்யக்கூடிய நீதிமன்றங்களுடைய கட்டமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, அதை நீங்கள் இப்போ எப்படி இருக்குது, இன்னும் எப்படிலாம் மாற்றணும்னா உங்களுடைய இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 30% கூட இல்லை சார். ஃபாரின் கண்ட்ரிக்குள்ளே கம்பேர் பண்ணி 30% கூட இல்லை. இப்படி நம்ம ஹைகோர்ட்டில் இருக்குது, ஒத்துக்கிறோம், ஓகேயான பிரச்சனை சுமாராக இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே சார் அட்வொகேட்ஸுக்கு ரெஸ்ட்ரூமே கிடையாது. பாரியில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்குது, பார் ரூம் இருக்கும், அது பார் ரூமாக இருக்குது, சும்மா ஒரு ரூம் அப்படியே தான் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அந்த இருக்க வழியாக. பட் அது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல கொடுக்கணும் சார் ஒரு அட்வொகேட்டோடைய. இப்போ என்ன சார் அட்வொகேட்டுங்கன்னு எப்படின்னா சார் ஒரு நபருக்கான ப்ராப்ளத்தை கையில் எடுத்து அவங்களுக்கு சால்வ் பண்ணி தருவங்க தான். ஆமாம், அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ரெஸ் தான் எங்களோட ஸ்ட்ரெஸ். அப்போ நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நாங்கள் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும். எங்களுக்கு அப்போ மைண்ட் செட் வரும். நாங்கள் சும்மா நினச்சிங்க ஒரு இடத்துலையும் டென்ஷன், உட்கார இடத்துலையும் டென்ஷன், பார்ட்டிகிட்டையும் டென்ஷன், அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அவங்களுடைய கிளைண்ட்டோட ஜஸ்டிஸ் அதில் வந்து பாதிக்கப்படும். நீங்கள் பார் ரூம்னா பார் ரூமாக இருக்கும். நிறைய ரூம் நல்ல எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடுலாம் நல்லா வச்சுருப்பாங்க. ஈரோடு பார்லாம் நல்லா அருமையாக இருக்கும். இந்தமாரி நம்ம மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நமக்கு எப்படி சார் இருக்கும்? மற்ற மாநிலங்கள் வந்து இப்போ நம்ம இந்த 4 இருக்குது சார், பாம்பே, அகமதாபாத், டெல்லி, சென்னை, இதெல்லாம் ஒரு கரெக்டாக கம்பேர் பண்ணது ஹைகோர்ட்டுக்கு பரவாயில்ல. மற்ற இடங்களும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நமக்கு சார் இப்போ ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா பார் கவுன்சில் இந்த பாருக்கு போய் அவங்க ஒரு விசிட் அடித்து பார் கவுன்சில் மெம்பர்ஸ் இதெல்லாம் தேவை அப்படின்னு பண்ணலாம். அது நிறைய பண்ண வேண்டியது இருக்குது சார். அதான் ரெஸ்ட் ரூமே இல்லை, லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நிறைய கோர்ட்டில் இருக்குது. அது பார் ரூமே காமனாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி சார் அட்வொகேட் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் மூலம் போலீஸ்க்கு பிடிக்காது அட்வொகேட்னாலே. அவங்க போகும்போது வழக்கறிஞர் மேலே ஒரு திசை திருப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் தேவை ஆக்டில் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய இது. கமிட்டி போடுங்க, எங்களை வந்து என்கொயரி இல்லாமல் எங்களுக்கு வேகன்ஸாக ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கக்கூடாது, எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது ஆக்டில் இருக்குது. இன்னும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகலை, அது பண்ணணும் சார். அந்தமாரி ஜூனியர்ஸுக்கு ஸ்டைஃபன் கொடுக்கலாங்கிறது 12,000 சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் என்ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வரல, கொடுக்கணும். சீனியராக இருக்கவங்க அது இன்னும் பண்ண மாட்டாங்க சார், நிறைய பண்ணணும் சார்.
இந்த விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறோம் சார். நிறைய விஷயங்கள் நானும் கையில் எடுத்து தான் இதெல்லாம் மையமா வச்சுதான் தேர்தல்ன்றது நடக்குதுன்னு செய்யணும். பட் இவ்வளோ சரி, அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் கம்மியாக இருந்துச்சு சார். அட்வொகேட்டு கேட்குறதுனா அது சொசைட்டியில் சார் இப்போ கோர்ட் ஆஃபீஸர்ஸ் தான் அட்வொகேட்டுங்க. கோர்ட் ஆஃபீஸர் ஜுடிஷியலுக்கும் கோர்ட் ஆஃபீஸர் வந்து பப்ளிக்கான ஒரு பாலமாக தான் இருந்தாங்க. அட்வொகேட்டுங்கிறவங்க ஒரு பாலம். நாம் இப்போ பார்ட்டிக்காக சொல்ல வேண்டிய விஷயத்த ஜட்ஜிகிட்ட சொல்லி அதுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கலாம். அப்போலாம் நம்ம இப்போ என்னென்னா சார், ரொம்ப அட்வொகேட்டுனாலே பப்ளிக்கு வந்து ரொம்ப எங்களை கஷ்டமாக தான் நினைக்கிறேன். அது எங்களுக்கே நிறைய. அதுக்கு என்ன காரணம்னா அட்வொகேட்ஸோட சர்வீஸை வந்து அவங்க டெவலப் பண்ணணும். அதுக்கு வந்து இவங்க ட்ரைனிங் இப்போ சிவில் ஜட்ஜஸ் ஏபிபி நிறைய கிளாஸஸ் வைக்கலாம். அதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம் நிறைய. அந்தமாரி இந்த என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுக்கலாம். இந்தமாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஸ்டேஜ் ஒரு விங்கு கொடுத்துடலாம். அங்கே ஒரு கேம்பெயின், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கேம்பெயின் கொடுத்து இந்த ஐடி கார்டு ரினியூவலு, இந்த ஸ்டிக்கர்ஸு, இந்த வெஹிக்கிள் ஸ்டிக்கர்ஸு, அப்புறமேட்டுக்கு இந்த நேம் ஸ்பெல்லிங் பிரச்சனை, ப்ரீமியம் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். அது ஃபேமிலி இன்சூரன்ஸ்லாம் பண்ணலாம். மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அட்வொகேட் மெம்பர்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நிறைய இருக்குது சார். அதை பார்த்துக்கிட்டு அந்தமாரி பண்ணலாம் சார். இந்தமாரி விஷயங்கள்லாம் நாங்கள் முன்னெடுத்து தான் சார் பண்ணுறோம். அங்கே இருக்கிற சொசைட்டியில் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி மக்கள் மனநிலைக்கு தகுந்த வழக்கறிஞர் வேலை பார்க்கணும்னா முதல்ல வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பும் நலனும் உறுதி செய்யப்பட வேண்டும். அதுபோல் சார் இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அது பிலோ 5 இயர்ஸ் ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ ஹைகோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் லெவலெலாம் அவங்க ஒரு சேம்பர் அலாட்மெண்ட் கொடுக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா டீ கடை இல்லைங்க, அவங்களுக்குன்னு ஒரு கிளைண்ட்ஸ் வரும்போது அவங்கள சேம்பரில் உட்காந்து பார்த்தா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு, அதுக்கு ஒன்று ஃபீட்பேக் வேறு. இவங்க வெளியில் டீ கடை நின்று பார்க்குறது, ஃபங்கு ஷாப்பில் வச்சு பார்க்குறது, அங்கே வச்சு தான் பார்க்குறேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் அந்த டெக்கோரம் அதெல்லாம் நிறைய அடிபட்டு போகுது. அவங்களோட சர்வீஸ்மெண்ட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது. அவங்க வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு இப்போ 40% இருக்காங்க ஜூனியர்ஸ். 40% பிலோ 5 or 10 இயர்ஸ்குள்ளே தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவங்க என்ன செய்யணும்னா சேம்பர் அலாட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 5 மெம்பர்ஸ் 10 மெம்பர்ஸ்க்கு சேர்த்து ஒரு சேம்பர்ஸ் பண்ணி கொடுத்தா அது நல்லாயிருக்கும். அவங்க உட்காந்து வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் செட் சூப்பராக இருக்கும். ஒரு விஷயங்கள் சார், அந்தமாரி அவங்களுக்கு இந்த ஸ்டைபண்ட் கொடுக்க சொன்னால் இந்த ஃபீமேலுக்கெல்லாம் நிறைய ஊக்கத்தொகைகள் கொடுக்கணும். ஊக்கத்தொகைகள் கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன் சார். அந்தமாரி பாரில் பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரி, ஸ்மார்ட் லைப்ரரி வைக்கணும். இப்போ எல்லாமே செல்லு வச்சுருக்காங்க. இருந்தாலும் செல்லு சில பேர் பார்க்க தெரியாதவங்க இருப்பாங்க. சில பேருக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த ஸ்மார்ட் செல்லு இருக்காது, மந்த பூசலுக்கு இது வாய்ப்பு இல்லாமல் அது மாதிரி ஸ்மார்ட் லைப்ரரி கொடுக்கலாம். லைப்ரரி அது மேம்பாட்டு ஏன்னா இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே இப்போ கொடுத்துட்டாங்க, இ-ஃபைலிங் ஆகிட்டாங்க. ஒரு சிஸ்டம் 2-3 ஸ்மார்ட் இதான் வைக்க மானிட்டர் வச்சு சரியாக போச்சு. அது நிறைய அந்தமாரி பண்ணணும் சார். அதெல்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் அவங்க லீகலாக பேச ஆரம்பிச்சோம். லீகலாக பேசலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், பஞ்சாயத்து வந்து என்னெல்லாம் வராது. டெக்கோரம் டெவலப் ஆகும், ஜூனியர்ஸ் டெவலப் ஆகுங்க, சொசைட்டி டெவலப் ஆகும், லா அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய விஷயம் இருக்குது. அட்வொகேட்டு ஃபைட் பண்ணுறாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ஃபைட் பண்ணுறது வேறு, டைரெக்டாக இப்போ ஒரு மோதலுங்கிறது அது லா அண்ட் ஆர்டருக்கு பிரச்சனை வரும். இவனுடைய டெவலப்மெண்ட்டு அட்வொகேட்டு தான் சார் சொசைட்டியோட ஒரு அந்த 3ஆவது தூண் 4ஆவது தூண் சொல்கிற மாதிரி வழக்கறிஞர் ஒரு பெரிய தூண். அவங்க என்ன செய்யணும்னா கோர்ட்டு ஃபாலோ போல இருக்கணும். அதுக்கு பார்ட்மெண்ட்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணினாங்கன்னா அட்வொகேட்டு நல்ல சொசைட்டி டேன் ஆகும் சார். வக்கீலுங்களுக்கு வந்து தப்பு செஞ்சு தான் சொல்கிறாங்களே, உள்ளே போய் பார்த்தா வழக்கறிஞர் வேகன்ஸாக நிறைய நடந்துருக்கும். அதை மீறி தான் வழக்கறிஞர் அவங்களுடைய ஒரு ரைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது அது தப்பாக சித்தரிக்கும். இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். நிறைய இருக்குது சார். அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி ஒரு ஐடியாவில் இருப்போம். நாங்கள் நிற்கிறோம் சார். அந்த முறை நான் நின்று சக்ஸஸ் பண்ணுவோம். சக்ஸஸ் பண்ணி இந்த அட்வொகேட்ஸ், யங் அட்வொகேட் இருக்காங்களே சார், பிலோ 5 years 7 years 10 அவங்களுக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷனாக இருக்கும். நான் மெம்பர் ஆனால் அது கண்டிப்பாக மாற்றத்தை கொடுப்பீங்க. கண்டிப்பாக ஜூனியர்ஸுக்கு நான் பெரிய சப்போர்ட்டடாக இருப்பேன் சார். நிறைய பண்ணுவோம் சார். ஒரு வழக்கறிஞர்களோட தேர்தலுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு மனவேதனைகள் நிறைந்திருக்குன்றத முழுமையா பதிவிட்டீங்க சார். உங்களை நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. இந்த நேர்காணல் கண்டிப்பா மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை நம்ம நம்புறோம். வழக்கறிஞருக்கு ரொம்ப ரொம்ப இதாக சார். ஏன்னா வழக்கறிஞர்கள் வந்து நசுக்கப்படுகிறார்கள், பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு தெளிவான படிக்கிறதுக்கே அப்புறம் நீங்கள் கஷ்டம் சார். இப்போ அட்வொகேட்டை வந்து படிக்கிறதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்க, இப்போ லாயர்ஸ் இருக்காங்க, என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு வர லாயர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ப்ராக்டிஸ் உள்ள வந்து பயப்படுறாங்க. அது நிறைய பண்ணணும். அது வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் இருக்கணும், அவங்களோட வெல்ஃபேர் இருக்கணும். இதெல்லாம் நாங்கள் பண்ணணும் சார். யங்ஸ்டர்ஸை நாங்கள் டெவலப் பண்ணணும். யங்ஸ்டர்ஸுக்கான அந்த டெக்கோரத்தை அவன் மெயின்டைன் பண்ணால் அவனுக்கு மேலே நம்ம லீகலாக அவனுடைய பிரெயினை டெவலப் பண்ணாங்க. அவனுடைய லைஃப் ட்ராக்கை கிளியர் பண்ணணும். அவனுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொண்டு போகணும். இது இப்போ அந்த காலத்தில் அப்படி தான் சேர்ந்துச்சு.
செஸ்லாம் இருக்குது. அட்வொகேட் தான், அப்படி தான் இருப்பேன். கிளைண்ட் தான். இப்போ அப்படி இல்லை சார். நிறைய தப்பு நடந்து நிறைய மாறிட்டு இருக்கு. இதான் மாற்றணும் சார். நான் கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுத்து செய்வேன் சார். கண்டிப்பாக சார். ஓகே, தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் நன்றி சார். சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.